இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் KFC, மெக்டொனால்ட் எல்லாரும் பெரிய பிராண்டா ஆயிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் SOP. இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் SOPனா என்னன்னு பார்க்கலாம். இது சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க கஃபேயோட துருப்புச்சீட்டுனே சொல்லலாம். ஒரு டிஷ் எப்படி செய்யணும், என்ன கன்சிஸ்டன்சில இருக்கணும், அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த SOPல இருக்கும். இது உங்க கஃபேல இருக்கிறது மூலமா கன்சிஸ்டன்சியான டேஸ்ட்ல, குவாலிட்டியான மேக்கிங்ல உங்களால ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். நீங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த SOP உங்க கடையில இருக்கிறது மூலமா யார் அந்த SOPயை பார்த்து ஃபுட்டை செஞ்சாலும் அதே டேஸ்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். இந்த SOP எப்படி நான் கஃபேல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம ஃபுட் அகாடமியில தான் ஜாயின் பண்ணணும். நம்ம பிரியா ஃபுட் அகாடமியில கஃபே ஷாப்புக்கு தேவையான SOPs அண்ட் அதை நம்ம எப்படி பண்றது, இதெல்லாம் எப்படி செய்யறதுங்கிறத ரியல் டைம் கஃபே செட்டப்ல உங்களுக்கு சொல்லி தரோம். சூப்பரான, ஸ்ட்ராங்கான, இண்டிபெண்டன்டான ஒரு கஃபே ஓனர் ஆகணும்னா உடனே நம்ம பிரியா ஃபுட் அகாடமியில ஜாயின் பண்ணுங்க.